இதற்கு முன்பு தருமபுரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி அவரே செய்ததை போல ஒரு பூச்சாண்டியை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்ல, எங்கேயாச்சும் பூஜை நடந்தா கிளம்பி போயிருவார். எங்க மசூதியில் பூஜை நடந்தா கிளம்பி போயிருவார். எங்க மசூதியில இருந்து பாய காணா, சர்ச்சிலிருந்து ஃபாதரை காணா, திராவிட இயக்கத்திலிருந்து பெரியாரஸ்த காணா. அதனாலதான் கடந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு மறுக்கப்பட்டு இன்னைக்கு மறுபடியும் அது போன்ற மனிதருக்கெல்லாம் இங்க சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் நான் மனதில் கொள்ள. அப்புறம் சரி சாரி சார். என்ன சாரி சொல்லுங்க. அரசு விழாவில் போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு சார், உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அரசு விழாக்கு நடத்தக்கூடாதுன்னு? சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாத? உங்க போஸ்ட் என்ன? என்ன டிபார்ட்மெண்ட்ல? பிடபிள்யூடி. இது என்னது? இது ஒர்க் போஜி போறோம் சார். எந்த இதுல? மத்த மதம்லாம் எங்க? கிறிஸ்டியன் எங்க? முஸ்லிம் எங்க? திராவிட கழகத்தை இவங்க சேர்ந்தவங்க எங்க? மதம் இல்லாதவங்க எங்க? எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க. சர்ச் ஃபாதரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, இமாம் கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. சார் இது கிளியர் பண்ணுங்க. எடுங்க எடுத்து சாமி எடுங்க. அரசு நிகழ்ச்சியில வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி கவர்மெண்ட் ஆபீசர் உங்களுக்கு தெரியாதா சார்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? எந்த மினிஸ்டர்? எந்த மினிஸ்டர்? சரி சார். சார் சிஎம் போற ப்ரோக்ராம் ஒன்னாவது நடக்குதா? எடுங்க இதெல்லாம். சிஎம் போற ப்ரோக்ராம் ஒன்னாவது நடக்குதா சார்? வேண்டும். வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட நிராகரிக்க வேண்டிய தேர்தல் இது என்பதிலே நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 131வது சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு மேடையில பாருங்க, இரண்டு தாய்மார்கள் கம்பீரமாக நம் முன்பு அரசியல் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. 30 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், 40 ஆண்டு காலம் உழைப்பு ஒரு சகோதரிக்கு, ஒரு தாய்மாருக்கு. அரசியல் ஜெனரலாவே நமக்கு தெரியும், ஒரு பெண்கள் அரசியலை சாதிப்பது மிக கடினம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு காட்டினார்கள், ஒரு பெண் அரசியலை சாதிக்க முடியும், ஆளுமையாக வர முடியும். இன்னைக்கு நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் 2 பேருமே பல இடத்தை உடைத்து இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். பல சோதனைகளை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக இந்த அரசியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். ஆனா நேற்று இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, தாய்மார்களுக்கு எதிராக வாக்களித்து, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வரக்கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தருமபுரியில ஒரு தாய்மார் கூட நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு தாய், ஒரு சகோதரி, முதல் தலைமுறை வாக்காளர், நீங்க யாருமே இவங்க இன்னும் அப்படியே அந்த பழைய கால அரசியலை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். புதிதாக எளியவர்கள், கிராமத்திலிருந்து வர்றவங்க, முதல் தலைமுறை அரசியலுக்கு வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைத்தும் கூட எப்படி நேற்று திட்டமிட்டு அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களே,